சந்தோஷமா வாழலாம் நடுவர் அவர்களே. அது மட்டுமா நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு பின்னாடி எத்தனையோ கொடுமை நடுவர் அவர்களே, 1 2ன்னு சொல்ல முடியாது. சமீபத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு 76 நாள்ல இறந்து போறான்னா வரதட்சணை கொடுமையில எவ்வளவு வேதனையான காரியம் நடுவர் அவர்களே. எத்தனை நாட்களை நம்ம இழந்திருக்கோம் நடுவர் அவர்களே வரதட்சணை என்ற பேர்ல. அது மட்டுமா பாலியல் கொடுமைன்னு சொல்லிட்டு உன்னை வச்சுக்கிட்டு பெண்களுக்கு இருக்கிற எத்தனை கொடுமைகள். கல்யாணம் முடிஞ்சு அந்த பிள்ளைகளால நிம்மதியா வாழ முடியல நடுவர் அவர்களே. ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி நடுறாங்கன்னா அந்த இடத்துல அந்த பிள்ளைகளால இருக்க முடியாத நடுவர் அவர்களே. எப்படி நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அதிக மகிழ்ச்சின்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. ஆமா, அது மட்டுமா நடுவர் அவர்களே, நம்ம தர்மேந்திர ஐயா சொன்னதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு போயிறேன். அவர் சொன்னாரு லூசுன்னு சொல்லுவாங்க. என்ன பேச்சு, லூசுன்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரன், அதுக்கு எதுக்கு கல்யாணம் முடிக்கணும்? லூசு பைத்தியக்காரன் பட்டம் வாங்குறதுக்கு எதுக்கு கல்யாணம் முடிக்கணும்? கல்யாணம்